நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணத்தக்காளி வத்தல் வந்து ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு வந்து மணத்தக்காளி வத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாட்டு வத்த குழம்பு பண்ணிடலாம்னு நினச்சேன்னா சரி வேண்டாம், கொஞ்சம் இந்த அரைப்பு மசாலா பொடி புளிக்குழம்பு வத்த குழம்புக்குன்னு உள்ள பொடி வந்து பொடிச்சிட்டு அதை வச்சு வத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து வத்த குழம்பு பொடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வறுக்கணும் நல்லா. நான் இன்றைக்கி ஈஸி ஸ்டெப் எடுக்க போகிறேன். அதே மாதிரி அவன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அவன் இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரை பேனில் போட்டுட்டு நல்லா வறுத்து லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஒரு 5-8 நிமிஷம் வறுத்துட்டு கூலானதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வத்த குழம்பு பொடி கிடச்சிரும். அவன் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸி ஸ்டெப். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 8லேருந்து 10 வரமிளகா, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு. ஓகே, ஸோ இவ்வளோ கணத்தையும் நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பெரிய பேக்கிங் ட்ரேயில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து 10 நிமிஷம் விட்டுற போகிறேன். ஸோ 10 நிமிஷத்தில் இது நல்லா 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்தில் இது நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கூலானதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி மெத்தட். நீங்கள் டக்குன்னு எல்லாத்தையும் ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு அவனில் வச்சுட்டிங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை அவனில் வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பேக் ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இதெல்லாமே டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மிளகாவை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுன்னு. எண்ணெய் எதுவுமே இல்லாமல் 10 நிமிஷம் அவனில் வச்சதுல நல்ல டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்து இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயாச்சு. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட வத்த குழம்பு பொடி ரெடி. இதை நீங்கள் வந்து பெரிய பேட்ச் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் இது செய்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மணத்தக்காளி வத்தக்குழம்பை வந்து நான் கல்சட்டியில் தான் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 வரமிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடுகு, 2 வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், இவ்வளவும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது தாளிச்சிடலாம். ஸோ இது தாளிச்சாச்சு. கருவேப்பிலை போட்டுருங்க. ஸோ கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக பொரியட்டும். இப்போ வந்து நான் அந்த பாதி வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு இவ்வளவும் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவரில் போட்டுட்டு மிச்சம் உள்ள அந்த பாதி வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே தக்காளி பழம், ஒரு தக்காளி, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும் நல்லா. ஸோ இது நல்லா வதங்கியாச்சு 2 மினிட்ஸ். இப்போ வந்து நான் இங்கே வச்சுருக்கேன்ல இந்த மணத்தக்காளி, அதை ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து காஞ்ச மணத்தக்காளி. நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த எண்ணெயிலேயே வந்து இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கும்போது அந்த மணத்தக்காளி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வந்து இந்த பாயிண்டில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொரியட்டும். ஓகே, ஸோ மணத்தக்காளி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாகவே போடலாம். ஏன்னா வந்து மணத்தக்காளி வந்து சுண்டக்காய் மாதிரி கசக்காது. சுண்டக்காய் தான் நம்ம வந்து வத்தல் பார்த்து போடணும், ஏன்னா அது ரொம்ப கசந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நான் அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த புளிக்குழம்பு வத்த குழம்பு பொடி, அதை ஆட் பண்ணிடுவேன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும், அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஃப்ளேவர் இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம எந்த விதமான மசாலா பொடியுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ வத்த குழம்பு பொடியை ஆட் பண்ணி அதை ஒரு பரட்டிடலாம். இப்போ நான் வந்து புளி பேஸ்ட் வச்சுருக்கேன், அதுதான் ஆட் பண்ண போகிறேன். அதனால தண்ணி ஊற்றிடலாம். ஸோ வத்த குழம்பு வந்து நல்லா வத்தணும், அதனால் நம்ம ஒரு 20 மினிட்ஸாவது கொதிக்க விடுவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதுக்கு தக்கன ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து அது நல்லா கொதிக்க தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு. ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிருக்கேன். இப்போ புளி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ புளி பேஸ்ட் வச்சுருக்கேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு இவ்வளோ ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வத்த குழம்பு புளிக்குழம்பு எதுனாலுமே 1 டேபிள் ஸ்பூன், நீங்கள் 2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு கூட குறைச்சிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெல்லம் தேவைப்படும். உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனி கொதிக்கிறது தான் பேலன்ஸ். இது வந்து நல்ல தளன்னு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20-30 நிமிஷம் சிம்மராக விட்டுருங்க. அது எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு புளி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா, இப்போ அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு அரை மணிக்கூர் நல்லா திக்காகிற வரைக்கும் குக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி புளிக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்ட அப்பளம் நல்லாயிருக்கும். சுட்ட அப்பளம் ஈஸி தான். உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் டைரெக்டாக அப்பளத்தை காணிச்சு சுட்டுற வேண்டியது. அது அப்படியே பொங்கி வரும். திருப்பி காணிங்க. அது வேகாமல் இருக்கிற பக்கத்தெல்லாம் திருப்பி காணிங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுட்ட அப்பளம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி வத்த குழம்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நான் சொன்னேன். அதை வந்து நான் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு அரை மணிக்கூர் நல்லா வத்த விட்டுட்டேன். ஸோ அதுலேயே இந்த மாதிரி சூப்பராக திக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் சுட்ட அப்பளம், காலிஃப்ளவர் பொரியல், ரைஸ். இன்றைக்கி இதுதான் லஞ்சு. ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.